வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ரவீனா, பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி விரைவில் நலம் பெற வேண்டும். மருத்துவமனையில் சந்தித்த பின் ராகுல் காந்தி பேட்டி. தேதி நடைபெறவிருந்த பொதுக்குழு ஒத்திவைப்பு. திமுக அறிவிப்பு. மலை போல் குவிந்து கிடக்கும் மரக்கிளைகள். 6வது நாளாக தொடரும் சீரமைப்பு பணிகள். தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை காவிரி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூச்சுத் திணறலை சரி செய்யும் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மு.க. ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி ஆகியோர் தற்பொழுது காவிரி மருத்துவமனையில் தங்கியிருந்து கருணாநிதியின் உடல் நலனை கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை 11 மணியளவில் விமானம் மூலம் சென்னை வந்தார். விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் காவிரி மருத்துவமனைக்கு வந்த அவர் கருணாநிதியை சந்தித்து அவரது உடல்நலம் பற்றி விசாரித்தறிந்தார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினிடமும் கருணாநிதியின் உடல்நிலை பற்றி அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி இந்த சந்திப்பின் போது கருணாநிதிக்கு வணக்கம் தெரிவித்ததாகவும் கருணாநிதி பதில் வணக்கம் தெரிவித்ததாகவும் கூறினார். கருணாநிதி விரைவில் உடல்நலம் பெற்று வழக்கமான பணிக்கு திரும்ப பிரார்த்திப்பதாகவும் ராகுல் காந்தி கூறினார். I was very happy to see that he's doing well, and the doctors tell me that he's going to go home pretty soon. So that's good news. I said hello to him and he's doing well. Hopefully he'll be out soon. I wanted to personally wish him a speedy recovery. Congress President also sent her regards to him. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உள்பட பலர் இடம்பெற்றனர். சந்திப்புக்கு பின் ராகுல் காந்தி மீண்டும் தில்லி பயணமானார். இதனிடையே அதிமுக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் உள்பட பலரும் இன்று கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தனர். சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் நாங்கள் விசாரித்திருக்கிறோம். நலமுடன் வாழ்த்து எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். மூச்சு திணறல் காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று காலை 8 மணி அளவில் கருணாநிதியை சந்தித்து அவரது உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம் கருணாநிதியின் உடல்நலம் நன்கு தேறி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 24 மணி நேரத்திலே உடல் நலம் தேறி வருகிறார். உடல் நலத்திலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தம்பி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து அவருடைய உடல்நலம் விரைவிலே தேறி பூரண உடல் நலம் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதுபோல தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான டாக்டர் ஹண்டேவும் காவேரி மருத்துவமனையில் கருணாநிதியை இன்று சந்தித்து அவரது நலம் பற்றி கேட்டறிந்தார். 65 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்த கருணாநிதி விரைவில் நலம் பெற வேண்டும் என ஹண்டே கூறினார். தமிழகத்திற்கு ஏறத்தாழ 60-65 ஆண்டுகளாக சேவை செய்தவர் வெகு விரைவில் பூர்ண குணமடைந்து மீண்டும் நாட்டிற்கு தீவிரமாக செயல்பட்டு சேவை செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன்.
சென்னையில் வரும் 20ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக பொதுக்குழு ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் வரும் 20ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூடும் என அக்கட்சியின் தலைமை அலுவலகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு திமுக பொதுக்குழு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதுபோல சென்னையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியை பார்க்க கழக தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் வரவேண்டாம் எனவும் திமுக தலைமை கழகம் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வர்தா புயல் தாக்கத்தால் முறிந்து கிடக்கும் மரங்களை சீரமைப்பு பணி சென்னை முழுவதும் இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 20,000 பணியாளர்கள் இந்த சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சேகரிக்கப்படும் மரங்கள் மலைப்போல் குவிந்து வருகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த திங்கட்கிழமை சென்னை நகரை வர்தா புயல் தாக்கியதில் 30,000க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்த மரங்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், காவல்துறையினர், மாநகராட்சி ஊழியர்கள் என 20,000க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 6வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் இரவு பகல் பாராது பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வாரமாக நைட்டு பகலாக போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஜேசிபிலே தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வர்தா புயல் பாதிக்கப்பட்டதுனால இருக்கிற சந்து புந்தெல்லாம் முதற்கொண்டு ஒரு 5-6 நாளாக ரொம்ப சிரமப்பட்டு வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏரியாலாம் ரொம்ப மோசமாயிருச்சு. நாங்களாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுறோம். யாருக்கும் பாதிப்பு இல்லாத எங்களுக்கும் பாதிப்பு இல்லாத சேஃப்டியாக பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கோம். முறிந்து கிடக்கும் மரங்களை மறுசுழற்சி செய்வதற்காக மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் தற்போது 54 இடங்களில் முறிந்து கிடக்கும் மரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த மரங்கள் மலை போல் காட்சி அளிக்கின்றன. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. வங்கிக் கணக்கில் அதிக பணம் டெபாசிட் செய்த 3000 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் சுஷில் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த விவகாரம் பற்றி பொருளாதார நுண்ணறிவு பிரிவு அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் 291 பேரிடம் கருப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கருப்பு பணம் குறித்த தகவலை அளிக்க புதிய இமெயில் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் பிளாக் மணி info@incometax.gov.in என்ற இமெயில் மூலம் கருப்பு பண விவரங்களை அளிக்கலாம் எனவும் அவர் கூறினார். We have seized cash of more than 316 crore, out of which new currency is around 80 crore, jewelry is 76 crore, which makes the total seizure of 393 crore. கருப்பு பணத்தை ஒழிக்க காங்கிரஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மத்திய சட்டத்துறை இணை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் இது பற்றி பேசிய அவர், பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் ராகுல் காந்தி அரசியல் நாகரிக எல்லைகளை தாண்டி பேசி வருவதாக குற்றம் சுமத்தினார். கருப்பு பணத்தை ஒழிக்க காங்கிரஸ் ஒன்றும் செய்யவில்லை என்பது மக்களுக்கும் தெரியும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். कालेधन को रोकने के लिए क्या कार्रवाई किए ये देश जानता है. हमारा तो स्पष्ट कहना है, राहुल गांधी जी, सोनिया गांधी ने और आपने और मनमोहन सिंह ने एक कार्रवाई नहीं की कालाधन को रोकने के लिए. इसीलिए उन्होंने आज तक खुलकर इसका विरोध नहीं किया कालेधन के बारे में. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினரான தலைவரான பிருந்தா காரத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஓராண்டில் இல்லாத அளவு தற்பொழுது $58 உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு $2.21 டீசல் விலை $1.79 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினரான பிருந்தா காரத் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். It's totally unwarranted. See, the crude prices have gone up slightly, but all these months when the crude price was really low, the Modi government did not pass on any of the benefits to the consumer in this country, and they have been suffering. And now when people in any case are so badly hit by demonetization, and they are literally cashless, at such a time to hike the prices of petrol and diesel is a totally callous move, and we demand that the government should roll it back. தில்லி மற்றும் வட இந்திய நகரங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்கள் தாமதமாகி வருகின்றன. சில ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது.
வட இந்தியாவில் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. தலைநகர் தில்லியில் இன்று 52 ரயில்கள் உரிய நேரத்தில் வந்து சேராமல் தாமதமாக வந்து சேர்ந்தன. 12 ரயில்களின் கால அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தில்லியைப் போலவே வட இந்தியாவின் பல்வேறு நகரங்களும் இன்று அதிகாலையில் மூடுபனி சூழ்ந்து காணப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ, அலகாபாத், மொரதாபாத் நகரங்கள் மூடுபனி கவிந்து காணப்பட்டன. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமானை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மானாமதுரையில் அதிகபட்சமாக 40 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ரூபாய் 36.90 லட்சம் புதிய பணத்தாள் பறிமுதல். 5 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி டெல்டா பகுதிகளை முதல்வர் தலைமையிலான குழு ஆய்வு செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் நடைபெறவுள்ள திராவிடர் கழக மகளிர் எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக திருவாரூர் சென்ற அக்கட்சியின் தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களுடன் பேசினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து மத்திய அரசிடமிருந்து உதவிகளை பெற்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அவர் கூறினார். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழு டெல்டா பகுதியை ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் கி வீரமணி கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகள் இதற்கு போதிய உடனடியான அவசரகால போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உடனடியாக அனைத்து விவசாயிகளையும் அழைத்து பேச வேண்டும். நம்முடைய முதல்வர் நேரடியாக ஒரு ஆய்வு செய்து அவர்களுக்கு போதிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா பயன்படுத்திய பொருட்களை சிபிஐ நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என விசாரணை அலுவலர்கள் மனு அளித்துள்ளனர். திருச்செங்கோடு துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த விஷ்ணுபிரியா மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய முகாம் அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை மாநில காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என விஷ்ணுபிரியாவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிபிஐ அலுவலர்கள் விஷ்ணுபிரியாவின் தந்தையிடமும் அவருடைய பணிப்பெண்ணிடமும் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் பணியாற்றிய முகாம் அலுவலகம், வீடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். சிபிஐயின் முதல்கட்ட விசாரணை முடிவுற்ற நிலையில் விஷ்ணுபிரியாவின் அறையில் இருந்த மடிக்கணினி, செல்போன், டைரி உள்ளிட்ட பொருட்களை சிபிஐ நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என நாமக்கல் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை அலுவலர்கள் மனு அளித்துள்ளனர். கேரள மாநிலம் நிலம்பூர் காட்டுப் பகுதியில் என்கவுண்டரில் பலியான அஜிதாவின் உடல் கோழிக்கோடு பகுதியில் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞரான அஜிதா மாவோயிஸ்ட் அமைப்பில் இணைந்து பணியாற்றி வந்தார். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதி நிலம்பூர் காட்டில் அஜிதாவையும் அவருடன் இருந்த குப்பு தேவராஜ் என்பவரையும் கேரள தண்டர்போல்ட் காவல்துறையினர் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டனர். குப்புராஜின் உடலை அவரது குடும்பத்தவர்களும் புரட்சிகர அமைப்பினரும் பெற்று சில நாட்களுக்கு முன் கோழிக்கோட்டில் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் அஜிதாவுடன் சட்டக்கல்லூரியில் படித்த பகத்சிங் என்பவர் நீதிமன்ற அனுமதியுடன் இன்று அஜிதாவின் உடலை பெற்றார். மாவோயிஸ்ட் ஆதரவு அமைப்பினர் அஜிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அவரது உடல் கோழிக்கோட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் காரில் எடுத்து வரப்பட்ட 36,90,000 ரூபாய் புதிய பணத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன. இதுகுறித்து 5 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் சாலையில் காவல்துறையினர் நேற்றிரவு வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஒரு காரை சோதனையிட்ட போது அதில் 36,90,000 புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அதை கைப்பற்றிய காவல்துறையினர் காரில் இருந்த 5 பேரிடம் விசாரித்த போது பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 2,000
10,000 ரூபாய் நோட்டுகளை தரகு அடிப்படையில் மாற்றிக் கொடுக்க கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கார் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அந்த 5 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் காய்ந்து போன நெற்பயிர்களில் ஆடு மாடுகளை மேய்க்கும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முல்லை பெரியாறு பாசனத்தில் 14,707 ஏக்கர் நிலங்கள் இருபோக பாசன நிலங்களாக உள்ளன. வைகை ஆற்று பாசனமாக 700 ஏக்கர் நிலங்களில் பருவமழையை நம்பி அம்மாச்சியாபுரம் பகுதி விவசாயிகள் முதல் போக நெல் சாகுபடி செய்தனர். இந்நிலையில் வைகை ஆற்றில் தண்ணீர் பற்றாக்குறையால் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் காய்ந்து வரும் நெற்பயிர்களில் ஆடு மாடுகளை மேய்ந்து வருகின்ற அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தாங்கள் மாற்று விவசாயம் செய்ய தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெய்யாததுனால வைகை ஆற்றில் தண்ணி இல்லை. அந்த தண்ணி இடையில 2 மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த நாற்றை பாவிட்டோம். இந்த நாற்று பாவினதுனால எங்களுக்கு 1 லட்ச ரூபா எங்களுக்கு நஷ்டமாகி போச்சு. வேறு வெள்ளாமை மக்காச்சோளமோ கம்பு இது நடணும்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் 1 லட்ச ரூபா நஷ்டமாகும். இதில் எங்களால் இதை செய்ய முடியல. அரசு பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் செஞ்சால் நாங்கள் அந்த இதை இது பண்ணிக்கிறோம். ஆற்றுல தண்ணி வரல, நாற்று பாவினோம், தண்ணி வரல, ஒன்றும் வரல. போர் போட்டோம், போரில் தண்ணி வரல. இப்போ பூரா 50,000 செலஞ்சிருக்கு, ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ கொள்ள காசு செலவு வச்சு நம்பி நாங்கள் நாற்று பாவினோம், ஒன்றுமே நட முடியலை, ஒன்றும் செய்ய முடியல, பூரா காஞ்சி கிடக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விற்பனை குறைந்து செடிகளில் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராயக்கோட்டை, கெலமங்கலம், ஹொசூர், சூளகிரி பகுதிகளில் 10 ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட அதிக அளவு தக்காளி விளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 1 கிலோ தக்காளி 3 ரூபாயாக விலை சரிந்துள்ளது. இதனால் பெரிய இழப்பை சந்தித்து வரும் விவசாயிகள் தக்காளிகளை அறுவடை செய்யாமல் அப்படியே செடிகளில் விட்டு விடுகின்றனர். இதனால் அவை செடியில் அழுகி கருகி வருகின்றன. இந்நிலையில் தமிழக அரசு தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தக்காளி பெரிய கடை ஒரு 30 ரூபா 40 ரூபா கணிசம் போகுது, 10 ரூபாய்க்கும் இருக்கு. இந்த தண்ணி இல்லாத கஷ்ட காலத்தில் இந்த செடிகளை காப்பாற்றி தக்காளி எடுத்து வரது பெரிய விஷயம். தக்காளி வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒன்றும் நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் பார்த்து வியாபாரிக்கும் சரி விவசாயிக்கும் சரி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு விவசாயிகளின் சார்பாகவும் வியாபாரிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் காஃபி கொட்டை அறுவடை துவங்கியுள்ள நிலையில் கொள்முதல் நிலையங்களை அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலை பகுதியில் ஆண்டுதோறும் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் காஃபி பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு காஃபி கொட்டைகளை அறுவடை செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இங்கு விளையும் காஃபி கொட்டைகள் கைமெஷின் மூலம் தோல் அகற்றப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இவை இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் பெரிய இழப்பீடு ஏற்படுகிறது. எனவே அரசு கொள்முதல் நிலையங்கள் அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திகை மாதம் சீசனு இது தொடங்கிய தை மாதம் வரைக்கும் இதெல்லாம் அறுப்பு முடிஞ்சிடும். போன வருஷம் நல்லா இருந்துச்சு மாசில். இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மின்றதுனால கொஞ்சம் மாசல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மானியத்தை கொடுத்தாங்க, லோன் இதெல்லாம் கொடுத்து நல்ல தரமான காப்பி செடியை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் தோட்டம் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட்டை நிறைய எடுத்து எங்ககிட்ட கொஞ்சம் விற்பனை பண்ணோம்னா எங்களுக்கு அது கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இந்த காப்பிங்கெல்லாம் இப்போ தான் சீசனு. காப்பிங்கெல்லாம் எடுத்து இப்போல்லாம் பெருசு செடியிலேருந்து பெருசு கொண்டு வந்து எல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி பருப்பை பண்ணி வைக்கிறோம். நம்மளுக்கு அது கட்டுப்படி எதுவும் இல்லை. இங்கேயே கொஞ்சம் அந்த தொழிலெல்லாம் கொடுத்தோம்னா இங்கே நம்மளுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொஞ்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக விற்பனை மந்தமானதால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். குந்தாரப்பள்ளியில் வாரந்தோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தைக்கு கிருஷ்ணகிரி, சூளகிரி, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் வணிகர்கள் வருவது வழக்கம். சுமார் 10,000 ஆடுகள் வரை விற்பனைக்கு வரும் இந்த சந்தைக்கு தற்பொழுது வெறும் 1000 ஆடுகள் மட்டுமே கொண்டுவரப்பட்டுள்ளன. 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் மதிப்பிழப்பு மற்றும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக ஆடுகளின் வரத்து குறைந்ததாகவும் 5000 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஆடுகள் இப்போது வெறும் 2000த்திற்கு மட்டுமே விற்கப்படுவதாகவும் வணிகர்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர்.
பணம் ரொம்ப கட்டுப்பாடுக்காக ஆட்டு விலைக்கு 1000 ரூபாய், 1500, 2000 ரூபாய் குறைவாக கேட்குறாங்க. நாங்கள் ஆடு கொண்டு வந்தவங்கலாம் ரொம்ப லாஸ்ட்டில் ஆடு வித்துட்டு இருக்கிறோம். ரொம்ப பணம் யார்ட்டையும் இல்லாத காரணத்தினால கசாய்காரம் வந்து ஆடு வாங்க மாட்டேன்றாங்க. 3000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் ஆடு, 1000 ரூபாய், 1500 ரூபாய் ரொம்ப கம்மியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆடு. ஜனங்க ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க பணம் இல்லாத காரணத்தினால. மார்கழி மாதம் தொடங்கியதை அடுத்து சேலத்தில் கோலமாவு மற்றும் வண்ணப்பொடிகள் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மார்கழி மாதத்தை கடவுளின் மாதமாக போற்றுவதால் அனைத்து கோவில்களிலும் அதிகாலையிலேயே பூஜைகள் தொடங்குவது வழக்கம். மேலும் இந்துக்கள் தங்களது வீட்டின் முன் வண்ண கோலமிட்டு இறைவனை வணங்கினால் தீய சக்திகள் விலகும் என்பது ஐதீகம். இதற்கென மார்கழி மாதத்தில் கோலமாவு மற்றும் வண்ணப்பொடிகளின் தேவை அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை, குகை, நெத்திமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோலமாவு மற்றும் வண்ணப்பொடிகள் உற்பத்தி செய்யும் பணியில் பலர் ஈடுபட்டுள்ளனர். அதிக அளவு ஆர்டர்கள் வந்துள்ளதால் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறும் இவர்கள் கடந்த ஆண்டை விட விலை சற்று உயர்ந்துள்ள போதிலும் மக்கள் ஆர்வத்துடன் வண்ணப்பொடிகளை வாங்கிச் செல்வதாக கூறுகின்றனர். வண்ணப்பொடி மூட்டை ஒன்றுக்கு 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக வணிகர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இந்த பண்டிகை நாள், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, தை மாதம் வந்து ரொம்ப சிறப்பு. மார்கழி மாதம் வந்து 5:30 மணிக்கெல்லாம் வச்சு நாங்கள் கோலம் போடுவோம். இங்கே வந்து நல்லா கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். விலையும் பரவாயில்ல. மொத்தமாக சில்லறை எல்லாமே தராங்க. வெள்ளை மாவு, செம்மண் எல்லாமே. இந்தியாவுக்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து 8 விக்கெட் இழப்புக்கு 435 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். போதைப் பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்டு வந்த மார்க்கோஸை அர்ஜென்டினா குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலர்கள் கைது செய்து ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பெரு நாட்டை சேர்ந்த முக்கிய போதை கடத்தல் மன்னர் மார்க்கோஸ். இவர் பல்வேறு நாடுகளில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் அர்ஜென்டினாவின் மாரிஜுவானா நகரில் இவர் பதுங்கி இருப்பதாக அந்நாட்டு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புலனாய்வு அலுவலர்கள் மார்க்கோஸ் பதுங்கி இருந்த இடத்தை சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 350 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிரியாவில் அலப்போ நகரத்தின் கிழக்கு பகுதி கடும் சண்டைக்கு பின் IS தீவிரவாதிகளிடம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ராணுவ தளபதி தகவல் தெரிவித்துள்ளார். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் ராணுவத்துக்கும் IS தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. இந்நிலையில் தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள முக்கிய நகரமான அலப்போவை மீட்க ரஷ்ய ராணுவம் கடும் விமான தாக்குதலையும் சிரிய ராணுவம் தரை தாக்குதலையும் நடத்தியது. இந்த போரில் ஏராளமான மக்கள் அகதிகளாக மாறியுள்ள நிலையில் அலப்போ நகரத்தின் கிழக்கு பகுதி தற்போது மீட்கப்பட்டு விட்டதாக ரஷ்ய ராணுவ தளபதி சர்கி ருட்ஸ்கோவ் தகவல் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து தற்பொழுது 8 விக்கெட்டுகளை இழந்து ஆடி வருகிறது. இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. முதல் போட்டி சமனில் முடிய மற்ற 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியா வென்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் 5வது டெஸ்ட் போட்டி நடந்து வருகிறது. டாஸ் வென்று பேட்டிங் இறங்கிய இங்கிலாந்து அணி நேற்று முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 284 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணி சற்று முன் வரை 8 விக்கெட்டுகளை இழந்து 435 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி விரைவில் நலம் பெற வேண்டும். மருத்துவமனையில் சந்தித்த பின் ராகுல் காந்தி பேட்டி.
20ஆம் தேதி நடைபெறவிருந்த பொதுக்குழு ஒத்திவைப்பு, திமுக அறிவிப்பு. மலை போல் குவிந்து கிடக்கும் மரக்கிளைகள், 6வது நாளாக தொடரும் சீரமைப்பு பணிகள். தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.